இந்தியாவுடைய மின் தேவை என்ன இருக்குது, தமிழ்நாட்டுடைய மின் தேவை என்ன இருக்குது, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நாளைக்கு மல்டிபேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குமா கொடுக்காதா, இந்த மாதிரி நம்ம வந்து பல விஷயங்களை திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்தியன் பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் பவர் செக்டாரில் எது வந்து நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபோர்காஸ்ட் என்ன இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் தீவிர பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நாளுக்கு நாள் நம்மளுடைய பவர் தேவை, அதாவது கரண்ட் தேவை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு வந்து ரஃபாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 450 மில்லியன் யூனிட்ஸுக்கு மேலே கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வரும்பொழுது அதை வந்து நம்ம பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரலாம். இதில் பவர் ஜென்ரேஷன் வரும்பொழுது அந்த ஜென்ரேஷனில் நிறைய இருக்குது. தெர்மல் பவர் இருக்குது, ஹைட்ரோ பவர் இருக்குது, விண்ட் பவர் இருக்குது, சோலார் பவர் இருக்குது. இந்த மாதிரி வகை வகையான பவர் ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் தான் கனெக்ட் பண்ணுது. இப்போ தெர்மல் ஸ்டேஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த தெர்மல் ஸ்டேஷனில் இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு இல்லை நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு ஊருக்கு பவர் போகணும்னா கனெக்ட் பண்ணுறது எது? கிரிட் கனெக்டிவிட்டி தான், லைன் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்போ பவர் ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு பவர் டிரான்ஸ்மிஷனும் முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து ஜென்ரேட் பண்ணுற பவரை வேஸ்ட் ஆகாமல், எல்லா பவரும் யூஸ் ஆகுதான்னு பார்த்தா இல்லை, வேஸ்ட் ஆகும். ஸோ வேஸ்ட் ஆகாமல் ப்ராப்பராக கொண்டு போய் பத்திரப்படுத்தி சேர்க்கறதுக்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒன்றும் தேவைப்படுது. அப்போ பவர் ஸ்டோரேஜுக்கான பேட்டரி மெகாவாட் எத்தனை போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டே போகலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மேக்வேர் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் குரூப், அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியை பற்றியும் நிறைய அனலைஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த செக்டாருடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் குரோ ஆகும் அப்படின்னு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஜேபி மார்கன் சேஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்தியாவுடைய இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றி ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு குரோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2027லேருந்து 2036க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டும் இந்தியாவுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 7.9 lakh crore இருக்கும், 7.9 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. இதை ஃபோர்காஸ்ட் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து நிதர்சனமான நடக்க போகிற ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த பவர் கன்சம்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அமெரிக்க குடிமகன் ஒரு வருஷத்துக்கு கன்சியூம் பண்ணுற பவருடைய அளவுங்கிறது கிட்டத்தட்ட 12,700 கிலோவாட்டாம். ஆனால் ஒரு இந்திய குடிமகன் ஆவரேஜாக கன்சியூம் பண்ணுற பவர் அப்படிங்கிறது 1200லேருந்து 1400 கிலோவாட்டு தான். அப்போ ஒரு அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட 10 டைம்ஸ் அதிகமாக அவங்க பவர் கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய எனர்ஜி தேவை இருக்குது. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்களா? கரெக்ட் தான். இப்போ இதை எதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆவரேஜாக இந்தியாவுடைய ஒருத்தருடைய பவர் கன்சப்ஷன் 1200 1400 கிலோவாட்டாக இருக்குது, ஒரு வருஷத்துக்கே அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ அமெரிக்கா வந்து 12,000க்கு மேலே இருக்குல்ல. ஸோ கூடிய சீக்கிரமே இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன், கூடிய சீக்கிரமே இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். ஒரு இந்திய குடிமகன் சராசரியாக இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற 1200 கிலோவாட் அப்படிங்கிறது இன்னும் 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ, அதாவது 5000 கிலோவாட்டு 10,000 கிலோவாட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுங்கிறதான் உண்மை. ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக ஒரு கண்ட்ரி வளர வளர இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆகிருக்கணும் இல்லையா? அப்படி பில்ட் ஆகும்பொழுது எந்த அளவுக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அதை தான் வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கான கரண்ட்டு அப்படிங்கிறத தாண்டி இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு நிறைய தேவைப்படுது. முக்கியமாக டேட்டா சென்டர் நிறைய பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டேட்டா சென்டருக்கு நிறைய கரண்ட் தேவைப்படுது. சிம்பிளாக அன்றைக்கி கமல்ஹாசன் கூட ஒன்று சொன்னார், நாம் வந்து வாட் அப்படின்னு ஒரு கேள்வி ஏஐ கிட்ட கேட்டோம்னா அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணியை தனியாக எடுத்து வைக்கணுங்க, அந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக பயன்படுத்த போகிறோம், அதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மேக்வேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2027லேருந்து 2030க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு 15 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ளே வரும் அப்படின்றாங்க. அடுத்தது டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, அதாவது ப்ரொஜெக்டட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து 2025க்கு முன்னாடி வரைக்கும் 475 கிகாவாட்டாக இருந்துச்சு. அது 2030
32ல் 880 கிகாவாட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஜென்ரேஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 92ல் 1:1x அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து 2.8x இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சரி பண்ணிருக்காங்க. பவர் ஜென்ரேஷன் இருக்கும், ஜென்ரேட் பண்ணுற பவரை எப்படி ப்ராப்பராக வேஸ்ட் ஆகாமல் டிரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதுல கஷ்டம் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த சோலார் ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. விண்ட் பவர் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி அதாவது அதில் நிறைய பேர் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து ஒரு ரூரலான ஏரியாவில் கூட நீங்கள் சோலார் பவர் பிளான்ட்டை போடலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கத்தில் சப்ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி இருக்குதா, அங்கேருந்து பவர் வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஸ்டின் மார்க். அதுக்கான இன்ஃப்ரா வந்து ரெடி பண்ணணும். அப்போ இன்னும் நிறைய ஊர்களுக்கு புதுசாக இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பெரிய அளவில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு கண்கூடா தெரியும். நேஷனல் எலக்ட்ரிசிட்டியுடைய பிளான் ப்ரொஜெக்ஷனை வச்சு பார்க்கும்பொழுது மெக்வேர் என்ன சொல்றாங்கன்னா 2022ல் ரினியூவபிள் எனர்ஜியுடைய கெப்பாசிட்டி 39% இருந்துச்சு. அது வந்து 2027ல் 55% இன்க்ரீஸ் ஆகும். 2032ல் 66% இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே அதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிச்சுல. தெர்மல் பவர்லாம் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அங்கே இருந்து போயிட்டு இந்தோனேஷியாவில் நிலக்கரி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சூடு பண்ணி இது மாத்திரத்துக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக சோலார் பிளான்ட் போட்டு போலான்ற மாதிரி நிறைய பேர் இந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக சன்லைட் ஃப்ரீயாக கிடைக்குது, அதுலேருந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் ஒரு 20-25 வருஷத்துக்கு சோலார் பிளான்ட்ல பிரச்சனையே வராது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தெர்மல் பிளான்ட் போடணும், கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் போடணும் அப்படின்னா அதுக்கான என்ஜின் டர்பைன் இதெல்லாம் வந்து சீனாலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும். அந்த கஷ்டம்லாம் இந்த சோலாருக்கு கிடையாது. ஸோ சோலார் அப்படின்னு அடிஷனலாக வரும்போது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சோலார் செக்டார் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பூம் ஆக போகுது. ரினியூவபிளில் அதாவது சோலார் தயாரிக்கிற, சோலார் பேனல் தயாரிக்கிற, சோலார் சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே நல்லா க்ரோ ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்தியாவில் சோலார் பிளான்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இனிமே வந்து சீனால இருந்தோ ஜப்பான்ல இருந்தோ இம்போர்ட் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட இருந்து தான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை ரா மெட்டீரியல்ஸை வாங்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டுறாங்க. அப்படி ரூல் போட்டுறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ வாரி எனர்ஜிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இந்த ஏஐ பேஸ்டு டேட்டா சென்டர் இதுக்காகலாம் பவர் தேவை அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2025 வந்து 485 டெராவாட் ஹவராக இருந்துச்சான் பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது. இது 2030ல் 950 டெராவாட் ஹவராக மாறும், அந்த அளவுக்கு டபுள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய வந்து பிஹெச்டி ஸ்டாக்காகவும் இருக்குது, ப்ரைவேட் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. இதில் யார் வந்து ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிறா, நிறைய க்ரோத் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, யாருக்கு நல்ல ஆர்டர்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி பார்க்குறதுனால நல்ல ஒரு வெல்த் கிரியேஷனை நம்ம வந்து ஃபியூச்சரில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த காலத்துலையுமே அழிஞ்சு போகாத ஒரு செக்டார். அதே மாதிரி எப்போவுமே கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் பவர் செக்டார். பவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நான் பேசுகிற வீடியோ என்னால் வீடியோ பண்ண முடியாது, அந்த வீடியோ நீங்கள் பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று பவராக இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரிட் அப்படின்னு வரும்போது கிரிட் பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது பவர் கிரிட் கார்பரேஷன், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு கம்பெனி, அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது டாடா பவரும் பவர் ஜென்ரேஷனும் பண்றாங்க, டிரான்ஸ்மிஷனும் பண்றாங்க, கிரிட் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதானி எனர்ஜி இருக்கிறாங்க. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பிஜி இன்வைட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்ல முக்கியமான கம்பெனி. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வரும்போது பவர் கிரிட் வந்து டிரான்ஸ்மிஷன்லையும் இருக்கிறாங்க, நிறைய லைன் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் பவர் கிரிட்டை சொல்லணும்னா இந்தியாவில் 85% இவங்க கிட்ட தான் இருக்கு. அப்புறம் தான் மற்ற கம்பெனிஸ் எல்லாம், அது அசைக்க முடியாத ஒரு கம்பெனி பவர் கிரிட் கார்பரேஷன். அதுக்கப்புறம் கேஇசி இன்டர்நேஷனல் இருக்கிறாங்க, டிரான்ஸ்மிஷன்ல இருக்காங்க, இபிசி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறாங்க, லார்சன் அண்ட் டர்போவும் பண்ணிட்டு இருக்காங்க, ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிற கம்பெனி இருக்காங்க, சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம ஹெச்விடிசிக்கு வரும். இந்த ஹெச்விடிசிங்கிறது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். இதில் ஹெச்விடிசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் வந்து டிசி வோல்ட்டாக போகிறது ஹெச்விடிசி. யூஸ்வலாக வந்து எப்படி பவர் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பண்ணுறது ஹெச்விஏசியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்விஏசிங்கிறது வந்து ஹை வோல்டேஜ் அல்டர்னேட் கரண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏசி வோல்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏசி வோல்ட்டாகவே சென்ட் பண்ணுறது. இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஓகே, பெரிய அளவில் பவர் லாஸ் ஆகாது.
ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் ஒரு 400-500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் வரைக்கும் இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. 600 கிலோமீட்டருக்கு வேலை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கெல்லாம் பவர் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது HVDC கான்செப்ட் தான். ஸோ HVDC கான்செப்ட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ லாஸ் இல்லாமல் சென்ட் பண்ண முடியும். லாஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த லாஸ் மினிமலாக இருக்கும்போது நிறைய பணம் வந்து சேவ் ஆகும் பவர் ஜென்ரேட் பண்ணுற விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு. ஸோ இப்போ வந்து HVDCக்கு நிறைய கம்பெனிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி முக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் GE T&D இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி HVDCக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீமன்ஸ் கம்பெனி இருக்காங்க. அதாவது இதெல்லாம் ஸ்விட்ச் கியர்லாம் தயாரிக்கிற கம்பெனி. இதுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை இவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ABB இந்தியா இருக்கிறாங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து இந்த இதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. HVDCக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வேலைகள் அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த HVDC பவர் டிரான்ஸ்மிஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஜென்ரேஷனுக்கு வரும். ஜென்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். இருந்தாலும் ஃபைனலாக ஜென்ரேஷன் வரும். ஜென்ரேஷன் வரும்போது NTPC எடுத்துக்கலாம். அதானி பவர், டாடா பவர், JSW எனர்ஜி, அதானி கிரீன், NHPC, இந்த மாதிரி பவர் செக்டாரில் பவர் ஜென்ரேஷனுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எது லாங் டேர்முக்கு நல்ல க்ரோத் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷன் எடுங்க. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்லபடியில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.